எங்கள் தலைவர் வந்து ஒரு குரு மாதிரி, அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு சிஷியர் மாதிரி. அப்போ அண்ணன் விஜய் அவர்கள் பெரிய உச்ச நட்சத்திரம். மக்கள் தான் அவருக்கு வந்து எல்லாமே. அதனால வந்து அவருக்கு சாமியின் மீது எப்பயுமே அன்பு வைக்க மாட்டார். மக்கள் மீதும் தொண்டர்கள் மீதும் நிர்வாகிகள் மீது தான் தலைவர் நிறைய அன்பு வச்சிருப்பார். ஆனால் இது எல்லாமே தலைவர் மீது ஏதாவது ஒரு கலைப்பிட்டே இருக்கணும். ஏதாவது ஏன்னா இன்னைக்கு ட்ரெண்டிங் நம்ம தான். எங்கள் தலைவர் வந்து அண்ணன் தளபதியார் இருக்கட்டும், இல்லை அண்ணன் உதயநிதியாக இருக்கட்டும், ஒரு நல்ல நட்பண்பாக இருக்கார். அதேமாரி அண்ணன் உதயநிதியாக இருக்கட்டும், மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அண்ணன் ஸ்டாலினாக இருக்கட்டும், தலைவர் மீது நல்ல பண்பு உள்ளவராக தான் இருக்கிறார். தோழமையுடன் நாங்கள் வந்து டிவிக்கு அணியில் நாங்கள் வந்து இருந்தாலும் கூட எங்கெங்கே தவறுகள் செய்யப்படுதோ அங்கங்கெல்லாம் நாங்கள் நின்று எங்களுடைய தலைவர் அவர்கள் இந்த இடத்துல இது சரி இது தவறுங்கிறது சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறார். எங்களுக்கு பதவிங்கிறது சந்தோஷம், ஆனால் அது எளிய மக்களை வந்து பதவி ஆக்குங்கிறது தான். அந்த அடிப்படையில் தான் தலைவருக்கு கிடைச்ச வாய்ப்பு கூட வேண்டான்னு சொல்லி கூட சீடராக இருந்து அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு வந்து தலைவர் இந்த பதவி கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 26 வருஷம் கழிச்சு இந்த இடத்த பிடிச்சிருக்கு. அப்போ இது வந்து தலைவருக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்மோட இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தொழிலாளர் விடுதலை முன்னணியை சார்ந்த மாநில செயலாளர் தோழர் இசையமுதன் வந்து இணைஞ்சிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சமகால அரசியலில் நிறைய பேசுபொருளாக தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அது குறித்து நிறைய நம்ம தோழரோட பேசலாம். வாங்க தோழர். வணக்கம். வணக்கம் தோழர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கெடுத்திருக்கு. எந்நேரமும் போராட்ட களத்திலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பார்த்துருக்கோம் நாங்கள். இப்போ வந்து ஒரு அதிகாரத்தில் பங்கெடுத்திருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் ஒரு சின்ன சின்ன நெருடல் இருக்குது. இப்போது தோழர் வன்னியரசு, மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு வந்து ஒரு தாவேக்காவுக்கு ரொம்ப ஆதரவாக பேசுகிற மாதிரி சில விமர்சனங்கள்லாம் வருது. உதாரணத்துக்கு இந்த கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை அந்த கொலை சம்பவத்தை நம்ம பார்த்தோம். அதில் அந்த காவல்துறை அதிகாரி ரம்யா, அந்த 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 அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி வந்து சிரித்ததை வந்து தோழர் வன்னியரசு பாசிட்டிவாக பேசினார். ஏன் அதிகாரிகள் சிரிக்கக்கூடாதா அப்படின்னு பேசினார் அப்படிங்கிறத விமர்சனமாக நம்ம பொதுவெளியில் பார்க்க முடியுது. எப்படி போராட்ட களத்திலேயே இருந்து இந்த விடுதலை சிறுத்தைகள் அதிகாரத்தில் பங்கெடுத்து மகிழ்ச்சியாக இருந்தாலும் அந்த போராட்ட குணத்தை மிஸ் பண்ணுறோமா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துட்றீங்களா? இல்லை, இந்த தலைவர் வந்து 88 வந்து அந்த பொது வாழ்க்கை வரும்போது, ரெண்டாவது வந்து 99 வந்து தலைவர் அவர்கள் வந்து மூப்பனருடைய வந்து முதல் தேர்தல் பயணம் பண்ணும்போது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இந்த முதல் முழக்கமே வச்சு அந்த கோரிக்கை வச்சு தான் அவர் தேர்தல் பாதைக்கே வந்தார். இது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா நான்லாம் அப்போ வந்து ட்ரெஸ் போட்டுட்டு நான் கூடயே இருப்பேன் எப்பயுமே. அப்போ எனக்கு அந்த நிகழ்வு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ரெண்டாவது வந்து எந்த நோக்கத்தை வந்து அதை கொண்டு வந்து தேர்தல் அரசியலுக்கு வந்தோமோ அந்த இடத்த வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 26 வருஷம் கழிச்சு இந்த இடத்த பிடிச்சிருக்கிறோம். அப்போ இது வந்து தலைவர் கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. ஒரு சாதாரண ஒரு எளிதாக கடந்துட முடியாது. ஒரு ஆலமரம் எப்படி வந்து ஒரு 300-400 ஆண்டுகள் வந்து எப்படி வந்து நிழல் தருமோ ஒரு அடுத்த தலைமுறைகள்லாம், அதே போல் வந்து இந்த மக்களுக்கு வந்து பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்குது. அம்பேத்கர் அடுத்தது வந்து இன்றைக்கி சமகால தலைவர்னா எழுச்சி தலைவர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் முடியாது. ஆனால் இந்த 26 வருஷம் கழித்து எங்களுக்கு இப்படி ஒரு விடை கிடச்சிருக்கும் போது இது மக்கள் எல்லாமே எந்த நோக்கத்துக்காக இந்த இயக்கத்தை வந்து சேர்ந்தாங்களோ, எந்த நோக்கத்துக்காக இந்த தலைவர் இந்த பாதைக்கு வந்தாரோ அந்த வெற்றியை நாங்கள் அடைஞ்சிட்டோங்கிறது வந்து தொண்டர்கள் மத்தியிலும் சரி தலைவர்கள் மத்தியிலும் சரி பெரும் மகிழ்ச்சி வெள்ளமாக தான் இருக்கிறோம். சிறிதளவு இதில் குறையில. அதனால் நாங்கள் மகிழ்ச்சி தான், எங்களுக்கும் மகிழ்ச்சி, நாங்களும் வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த 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 போராட்ட களத்தில் இருந்த விடுதலை சிறுத்தைகளை பார்க்க முடியாமல் போயிருமோ? இல்லை, அப்படி கிடையாது. அப்படி இல்லை. அப்படி நடக்கும்போது இப்போ கோயம்புத்தூர் நடந்த சம்பவத்தில் கூட எங்களோட தலைவர்கள் கண்டிப்பாக வந்து ஒரு கண்டன அறிக்கை கொடுத்துருக்காரு. இன்னும் ஒரு சில சாதி முதல் நடந்ததில் வந்து தலைவருக்கு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு. அதே போல் சில இடத்துல சில குற்றச்சாட்டு தவறுகள் நடந்திருக்கும் போது அது வந்து தலைவர் அவர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு குற்றச்சாட்டு கொடுத்துருக்கு, ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு. அப்போ தோழமையுடன் நாங்கள் வந்து டிவிக்கு அணியில் நாங்கள் வந்து இருந்தாலும் கூட எங்கெங்கே தவறுகள் செய்யப்படுதோ அங்கங்கெல்லாம் நாங்கள் நின்று எங்களுடைய தலைவர் அவர்கள் இந்த இடத்துல இது சரி இது தவறுங்கிறது
சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறார். நாங்கள் இன்னமும் போராட்ட காலத்தில் நாங்கள் வாழல. விசிகா எப்பவுமே வந்து போராட்ட காலத்தில் இருந்தாலும் மட்டும்தான் எங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கு பதவிங்கிறது சந்தோஷம். ஆனால் அது எளிய மக்களை வந்து பதவி ஆக்கணுங்கிறது தான். அந்த அடிப்படையில் தான் தலைவருக்கு கிடைச்ச வாய்ப்பு கூட வேண்டான்னு சொல்லி கூட சீடராக இருந்த அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு வந்து தலைவர் இந்த பதவி கொடுத்துருக்காரு. அதனால் வந்து எங்களுக்கு எப்பயுமே நாங்கள் போராட்ட காலத்தில் வந்து விடுதலை சிறுத்தை என்றைக்குமே மாறாது. என்றைக்குமே நாங்கள் போராட்ட காலத்தில் தான் இருக்கிறோம். நேற்று கூட போராட்டம், முந்தினத்து போராட்டம், ஏதாவது ஒரு மாவட்டத்தில் போராட்டங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் வந்து நாங்கள் போராட்டங்கள்னு மாறல. ஆட்சியில் எப்படி வழி நடத்துறது, அந்த ஆட்சிக்கான பங்கம் மட்டும் தான் பெற்றிருக்கணும் ஒழிய போராட்ட காலத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் ஒரு பொழுதும் பின்வாங்காது. அது தொண்டர்களுக்கும் அது வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்கும். ஒரு ஏதோ பறி கொடுத்துமே இதாயிரும். அதனால் வந்து எந்த காலத்துலேயும் நாங்கள் மக்களுக்கான பணிகளை வந்து நாங்கள் போராடுறதுக்கோ இல்லை வாதாடுறதுக்கோ உரிமைகளை மீட்கிறதுக்கோ நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் ஒரு காலத்தையும் சமரசம் செய்யாது. அது நாங்கள் ஏற்றுக்கும் மாட்டோம். அது தலைவருக்கு தெரியும். கேள்வி வருது அப்படின்னா, இப்போது ஒரு ஜோசியரை கொண்டாந்து ஒரு ஆலோசனை நபராக ஒரு அரசு பதவியில் மாண்புமிகு முதலமைச்சரை அறிவிக்க போகிறார் அப்படிங்கிற செய்தி வரும்போது, உங்கள் தலைவர் திருமா வந்து அதை வந்து இல்லை ஏன் அப்படி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறார். அதே இன்றைக்கி அமைச்சராக இருக்கிற மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு வந்து அதை முரண்பட்டு வேறு மாதிரியான கருத்தை தெரிவிக்கிறார். இப்போ சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்னாடி கூட ஒரு சாதிய வன்முறை வந்து நடந்துச்சு திருநெல்வேலி, தென்காசி இடத்துல. இதே ஒருவேளை நீங்கள் கூட்டணியில் இல்லாமல் அதிகாரத்தில் பங்கெடுக்காமல் இருந்தால் ஒருவேளை உடனடியாக களத்தில் இறங்கி போராடி இருப்பீங்களோ அப்படிங்கிற கேள்வி எழலாம் இல்லையா? இல்லை, இது அப்படி இல்லை. அவர் வந்து ஜோசியராக இருக்கக்கூடிய அவர் வந்து ஆலோசகருங்க வந்து அது வந்து போட்டது ஒரு அவர் செய்யக்கூடிய ஒரு தொழில் வந்து அவர் ஜோசியராக இருக்கலாம். ஆனால் அவருக்குன்னு ஒரு பிரதான ஒரு யுக்தி ஏதாவது ஒன்று இருக்கும்ல. இந்த இது ஜோதிடம்ங்கிறது ஒரு வகையான ஒரு வகை தான். அவருக்கு பிரதான ஏதாவது ஒரு தொழில் சார்ந்து இல்லை அறிவு சார்ந்து இல்லை அனுபவம் சார்ந்து இருக்கலாம். அந்த அடிப்படையில் கொடுத்துக்கலாம்ல. ஏன் அதை நம்ம ஜோதிட முறையில் நம்ம கணக்கு அதே உங்கள் கட்சியோட தோழர் வன்னியரசு அமைச்சர் வன்னியரசே முரண்பட்டார் இல்லையா? அதில் இல்லை சட்டமன்றத்திலே பேசினார் இல்லையா? தன்னோட கன்னி பேச்சிலே அதை கண்டித்து வெளிப்படுத்தினார் இல்லையா? ஆமாம், அது அண்ணன் வன்னியரசு அவர்கள் வந்து அது வந்து ஒரு பார்வையை எடுத்து பேசினார். ஆனால் அந்த பார்வை வந்து எங்கள் தலைவர் விளக்கம் கொடுத்த பிறகு நம்ம வந்து ஒரு தவறான ஒரு கருத்தாக நம்ம பேசிட மாட்டேங்குது, நம்ம தலைவர் அவர்கள் தெளிவான கருத்து சொல்லியிருக்காரு, அதுதான் உண்மை அப்படின்னு வந்து அண்ணன் வன்னியரசு அந்த எங்கள் தலைவர் என்ன பாதைகள் சொன்னாரோ, என்ன வார்த்தைகளை பயன்படுத்தினாரோ, எந்த கருத்தை நோக்கி அது நகர்த்தினாரோ அதை வந்து உண்மை அண்ணன் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு அதை வன்னியரசு ஏற்றுக்கிட்டார். அதனால் வந்து அந்த ஜோதிடங்கிறது ஒரு கலை. ஆனால் அவருக்கு ஒரு பிரதான ஒரு தொழில் ஒன்று இருக்கு. அந்த கலைன்னு சொல்கிறதும் அதுக்கு இந்த மாதிரியான ஓகே அதில் ஏதோ சின்ன வார்த்தைகள் வந்து ஓகே இருக்கலாம்ல, அப்படி இருக்கலாம்ல, அவருக்கு இல்லை வேறு திறமை இருக்கலாம்ல, அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்காமல் இருந்திருக்கலாம்ல, இப்படின்லாம் சொல்கிறதும் இன்றைக்கி இந்த மாதிரி ஒருவேளை இந்த சாதிய கலவரத்துக்கு வந்து போராடாமல் வீதிக்கு வராமல் போகிறதும் இது ஒரு சின்ன ஒரு தளர்வு இருக்கோ அப்படிங்கிறத. விசிகாவில் தளர்வு என்பதே கிடையாது. ஏன்னா நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கும்போது அன்னைக்கு வந்து பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, நாட்டரமங்கத்திலாம் வந்து தேர்தல் நடத்த முடியல. அதே வந்து கூட்டணியில் இருந்துக்கிட்டே வந்து எங்களால் வாதாட முடியல, சட்டசபையிலேருந்து பேச முடியல. இந்த பதவி எனக்கு வேணாம்னு சொல்லி தலைவர் கொடுத்துட்டு வெளியே வந்துடுறது தான். அதே போல் வந்து திமுக கூட்டணியில் இருக்கும்போது சில சாதி வன்கொடுமை நடந்துச்சு. அதை அந்த இதில் இருக்கும்போதே பேசி அதை நாங்கள் குற்றவாளிகள் மீது நாங்கள் வந்து எஃப்ஐஆர் போட்டு அதுக்கு வந்து நாங்கள் தண்டனை பெற்று கொடுத்துக்கிறோம். ஏடிஎம் ஆட்சி காலத்தில் சில 2006 காலகட்டத்தில் நாங்கள் வந்து சட்டசபை சந்தித்தோம். அந்த சமயத்தில் கூட நாங்கள் வந்து ஒரு சில குற்றச்சாட்டுல இருந்துச்சு, அப்பெல்லாம் சந்தித்தோம். அந்த வீரியத்தோடு தான் இன்னமும் நாங்கள் இருக்குன்னு சொல்ல வரேன். ஏற்கிறோம். நீங்கள் கடந்த ஏன் திமுக போன ஆட்சியிலையும் கூட கூட்டணியில் இருந்தீங்க, ஆனால் அதிகாரத்தில் பங்கெடுக்கல. எல்லா பிரச்சனைகளுக்கும் போராட்ட காலத்துக்கு வந்தீங்க. மது பிரச்சனை, அந்த விசச்சாராய பிரச்சனையாக இருக்கட்டும், வேங்கவேல் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் முன்களத்தில் வந்து உடனடியாக அறிவிப்பார், உடனடியாக வீதிக்கு வருவார். எல்லா பிரச்சனைக்கும் விடுதலை சிறுத்தைகள் அந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பார்க்கும்போது அவ்வளவு நமக்கு ஒரு உற்சாகம் ஏற்படும். இல்லை, அதைத்தான் நம்ம சொல்ல வரோம். முந்தைய காலங்களில் கூட்டணியில் இருந்தாலும் கூட, ஆளுகின்ற அரசோட கூட்டணியில் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து போராட்டத்தில் இருந்தீங்க. இப்போ கூட்டணியில் இருக்கீங்களோ இல்லையோ, ஆனால் அதிகாரத்தில் பங்கெடுத்ததுனால அதில் ஒரு தளர்வு ஏற்பட்டிருக்கா? இல்லை, இது வந்து எப்பயுமே விசிகா மேலே வைக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு. ஏன்னா நாங்கள் அதிமுக இருந்தாலும் நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க, அதெல்லாம் கேள்வி கேட்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நாங்கள் திமுக இருந்தோம், நீங்கள் திமுக நீங்கள் இருக்கிறீங்க, கூட்டணியில் இருக்கிறீங்க, அதெல்லாம் கேள்வி கேட்க முடியல. இப்போ நாங்கள் டிவிக்கில் இருக்கோம். ஆனால் அது என்னென்னா வந்து கொஞ்சம் தலித் பற்று இல்லாத நபர்கள், இல்லை சாதிய
பற்று உடையவர்கள் இல்லை மதப்பற்று உடையவர்கள் அது வந்து எழுப்புகிற ஒரு நாகரிகமான ஒரு கேள்வி அதை நான் பார்க்குறேன் நான். ஆனால் நாங்கள் வெளியில் இருந்தாலும் இல்லை உள்ளே இருந்தாலும் எங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா இல்லை எங்களுடைய பொதுவான மக்கள் பார்வையில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியலாக உள்நோக்கம் கொண்டு கேட்குறதுங்கிறது வேற. பொதுவான பார்வையில் இளைஞர்கள்கிட்ட உங்கள் கட்சியை கொண்டு போகணும், உங்கள் செயல்பாடுகளை கொண்டு போகணும். அப்போ பொதுவாகவே ஒரு அரசியல் கட்சிங்கிறது அதிகாரம் அடையும் போது ஒரு மாதிரி இருக்கும், எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு மாதிரி அப்படின்னு இருக்கும். நினைக்கல. இப்போ அப்படி அதிகாரம் வந்ததுனால நீங்கள் சில சமரசங்களுக்கு உட்பட வேண்டியது இருக்கா அப்படிங்கிற இல்லை கேள்வி தான். அப்படிலாம் கிடையாது. இப்போ அப்போ அந்த சாதிகளை நடந்தது கூட ஆனால் வன்னியரசு நேராக போய் பார்த்துட்டு தான் வந்து அவர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. ம், ம், ம். இப்போ வந்து இந்த கவின் வழக்கில் கூட வந்து அவங்க உறவினருக்கு வந்து அரசியல் கிடைச்சிருக்கு. அது கூட நம்ம கூட திமுக ஆட்சி நடந்துச்சு. அது கூட நம்ம இப்போ ஒரு அரசியல் வாங்கி கொடுத்துக்கிறோம். நம்ம வந்து போராட்ட கட்டத்தில் நம்ம பின்வாங்கல, ஆட்சியில் பங்கு பெற்றிருக்கிறோம். அதனால் விடுதலை சிறுத்தைகள்லாம் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறோம். அப்படி கிடையாது. இப்போ தமிழக அரசுக்கு வந்து கொஞ்சம் போதிய காலம் தேவைப்படுது அவங்களுக்கு. என்னென்னா ஒரு பெரிய அலை அடிச்சிருச்சு, யாருமே எதிர்பார்க்க முடியல. அவங்க வந்து பெரிய மெஜாரிட்டியாக வந்துட்டாங்க. நம்ம விசிகா வந்து ஒரு ஆதரவு கொடுத்து தான் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் வந்துட்டார். அண்ணன் விஜய் அவர்களும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அமைச்சர் வாய்ப்பு கொடுத்துட்டாரு. சரி ரைட்டு, ஒரு போதிய காலம் அவங்களுக்கு கொடுக்குறோம். நம்ம நான் கொடுக்கல, எங்கள் கட்சி கொடுக்கல, தமிழக மக்கள் அவங்களுக்கு போதிய அவகாசம் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் அது வந்து நம்ம வந்து அதை நம்ம பார்க்குறோம். ஆனால் விசிகா வந்து அந்த எந்த போராட்ட காலத்தையும் பின்வாங்கலை, கூட்டணியில் இருக்கிறன்றதுனால வந்து நாங்கள் எதுவுமே கேள்வி கேட்கலாம் இல்லை. எங்களுடைய கேள்வியில் வந்து சரியாக நாங்கள் வைக்கிறோம், எங்களுடைய நிபந்தனைகளை சரியாக நாங்கள் வைக்கிறோம். இந்த கேள்வியோட தொடர்ச்சியாக அப்படியே நீங்கள் விஜய் அவர்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு சொன்னதுனால நான் சொல்கிறேன். இப்போ நேற்று நேரலையில் உங்கள் தலைவர் வந்து சொல்லியிருக்காரு, சில காரணங்களை பட்டியலிட்டார் அதிகாரத்தில் பங்கெடுக்கிறதுக்காக. அதில் ஒரு முக்கியமான காரணமாக கடைசி காரணமாக ஒன்று சொன்னார். தாவேகா ஆட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கெடுத்தால் அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு அவங்க உணர்ந்து கேட்டுக்கொண்டதுனால அதுவும் ஒரு மிக முக்கிய காரணம் அங்கே அதிகாரத்தில் பங்கெடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். அது என்ன அவங்களுக்கு பாதுகாப்பு வந்து நீங்கள் இருந்தால் நீங்கள் சமாளிச்சுப்பீங்க, எப்படி வெளியில் இருந்தால் நீங்கள் போராட்ட காலத்திலேருந்து நெருக்கடி கொடுப்பீங்க, உங்களை உள்ளே எடுத்துக்கிட்டால் அதை கொஞ்சம் இல்லை அது அது அப்படி இல்லை தலைவர் அது அப்படி அந்த கேள்வியே தொடர்ந்துக்கிட்டே இல்லை அது அப்படி தலைவர் சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா அம்மா புரட்சித் அம்மா அவர் இருந்த காலத்தில் வந்து நாங்கள் கூட்டணியில் நாங்கள் இருந்து வெற்றி பெற்று குறைகளை வந்து ஏதாவது இருந்தால் அம்மாவோட வந்து அது கோரிக்கையாக வச்சு அதை நாங்கள் நிறைவேற்றுவோம். அதே போல் நாங்கள் தளபதியாரோட நாங்கள் இருக்கும்போது திமுகவோட நாங்கள் இருக்கும்போது குறைகள் ஏதாவது வந்தால் அது அடுக்கடுக்கான குறைகள் வரும்போது நாங்கள் அடுக்கடுக்கான கோரிக்கைகள் வைக்கும்போது சில நிகழ்வுகளை தகர்த்தணும். அதே மாதிரி டிவிக்கே வந்து அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு அனுபவம் வாய்ந்த கட்சி, அரசியலில் நாங்கள் வந்து இன்றைக்கி சமகாலத்தில் வந்து ஒரு அனுபவம் வாய்ந்த கட்சின்றனால வந்து எங்கள் ஆட்சியில் நாங்கள் பங்கு தர நீங்கள் வாங்க அப்படின்ற அடிப்படையில் வந்து நாங்கள் போகிறோம். ஆனால் அந்த குறைகள் நிறைகள் இருந்தால் கண்டிப்பாக ஒரு சொல்லிக் கொடுக்குறதோ, ஒரு எங்கள் தலைவர் வந்து ஒரு குரு மாதிரி, அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு சிஷியர் மாதிரி. அப்போ அண்ணன் விஜய் அவர்கள் பெரிய உச்ச நட்சத்திரம். ஒரு உங்கள் அனுபவம், உங்கள் கட்சியோட அனுபவம், உங்கள் தலைவரோட அனுபவம் பாதுகாப்பாக இருக்குங்கிறது தான். ஆமாம், ஏன்னா அண்ணன் விஜய் வந்து மிகப்பெரிய ஒரு உச்ச நடிகர். ஆனால் எங்களுடைய தலைவர் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் ஒரு சாணக்கியர். அப்போ ஒரு உச்சபட்ச நடிகர்களுக்கு இவ்வளோ பேர் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு சாணக்கியர் வந்து அருகில் இருந்து ஒரு ஆலோசனை சொல்கிறதோ, இல்லைன்னா வந்து ஒரு வழிவகுப்பு கொடுக்குறதோ, இல்லைன்னா வந்து ஒரு ஏதாவது ஒரு வேறு பாதை நோக்கி போகிற மாதிரி இருந்தால் அது ஏதாவது குறைகள் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை போகிறது ஒரு வாய்ப்பு தானே. அப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து கூட இருக்கணுங்கிறது வந்து அண்ணன் விஜயனுடைய ஆசையை தான் வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து நிறைவேற்றிருக்காருன்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் சரி, இப்போ நீங்கள் பேசும்போது முன்னாள் முதலமைச்சரை ரொம்ப மரியாதையாக அண்ணன் தளபதியோடு இருந்தப்போ நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த வார்த்தையோடு சேர்த்து இப்போ சமீபத்தில் நடந்த சலசலப்பையும் சேர்த்தாப்புல ஒரு கேள்வி கேட்கணுன்னா, உங்களுக்கு கோபம் வரலையா திமுக மேலே? திமுகவினர் நிறைய கடுமையான விமர்சனம் வந்து விசிகா மேலே வைக்கிறாங்க. தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் இருக்குது, அவதூறுகள் இருக்குது. ஐடி விங்கை வச்சு பயங்கரமாக பொய் செய்திகளை அவதூறுகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. எதிர்வினை அப்படிங்கிறது விசிகா பக்கம் இருந்து ஒன்றும் இல்லை. எல்லோரும் ஓரளவுக்கு மரியாதையாகவே எல்லா எதிர்த்தரப்பினரை அணுகிட்டு இருக்கீங்க. அஃபிஷியலாக விசிகா கட்சியை சார்ந்த நபர்கள் பெருசாக வந்து பெரிய அளவில் இந்த அவதூறுகளுக்கு ராசா போன்றவர்களோட விமர்சனத்துக்கு பெருசாக எதிர்வினை ஆற்றுற மாதிரி தெரியல. இன்னும் மரியாதையாகவே பேசுகிறீங்க. உங்களுக்கு எல்லாம் கோபம் இல்லையா? இல்லை, அது கோபம் எப்படின்னா, அது தலைவர் வந்து அறம் சார்ந்து அவர் செயல்படுறாரு, கொள்கை சார்ந்து அவர் செயல்படுறாரு. ஆனால் அந்த கொள்கையை நாங்கள் பின்பற்றுறதுனால அவர் தலைவர் வந்து எந்த வழியில் நடக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த வழியில் நம்ம நடக்க முடியும்.
இப்போ ஒரு தலைவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், ஒரு கலவரம் நடத்த ஒரு ரவுடி போதும், ஒரு படையை நடத்த ஒரு தலைமை வேணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். ஆனால் எங்கள் தலைவருங்கிறது வந்து ஒரு கொள்கை கோட்பாடு உள்ள ஒரு மனிதர்களாக அறம் சேர்த்து சாதி மதங்களை கடந்து பயணம் செஞ்சுருக்காரு. அப்போ எங்கள் மீது சில பேர் வந்து கல்கள் வீசத்தான் செய்யணும். ஆனால் அதெல்லாம் நாங்கள் வந்து மறந்து தலைவருடைய சொல்களை நாங்கள் கேட்டுக்கிட்டு, அவருடைய போதனைகளை நாங்கள் கேட்டுக்கிட்டு, நாங்கள் வந்து அது நாகரிகமாக தான் இருக்கிறோம். ஏன்னா சிறுத்தைகளுக்கு தெரியும் தானே, சிறுத்தைகளுடைய ஆரம்ப வரலாறுங்கிறதுலாம் வந்து பெரிய புரட்சி. எனக்கு எனக்கு நல்லா நான் ரொம்ப பரிச்சயமான, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பழக்கம். அதெல்லாம் நம்ம தெரியும். ஆனால் அதெல்லாம் தலைவர் வந்து பொது வாழ்வுக்கு நம்ம வந்துட்டோம், அரசியல் பாதைக்கு நம்ம வந்துட்டோம், வெகுஜன மக்களுடைய நம்ம வந்து அன்பை பெறணும், ஆதரவை பெறணும். சில பேர் வந்து அவங்களுடைய எண்ணங்கள் ஏற்ப ஏதாவது சொற்கட்டு போடுறாங்க. அது வந்து மனவேதனை அளிக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நம்ம அந்த இடத்துக்கு இறங்கி போயிடக்கூடாது. அவங்க அதுதான் நினைக்கிறாங்க, நம்ம இடத்துக்கு இறங்கி வந்துடும் நினைக்கிறாங்க. நாங்கள் இறங்கிலாம் வரல, நாங்கள் மேல் நோக்கி தான் போகிறோம். எங்களுடைய தமிழ் சமுதாயத்தை வந்து எங்கள் தலைவர் மேல் தூக்கிட்டு போயிருக்காரு. ஆனால் நாங்கள் மேல் நோக்கி நாங்கள் போயிட்டே இருக்கிறோம். எங்களை பார்க்குற மக்கள் பாருங்க அப்படின்னு தான் நாங்கள் அது நாகரிகமாக தான் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ இதை பற்றி இது உங்கள் பதிலிருந்து நம்ம ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குன்னா, 1-2 குறைகள் இருந்தாலும் அமைப்பாவதில் ஓரளவுக்கு முன்னேறி நகர்றீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆமாம், அதில் குறைகள் வந்து எங்க மேலே கிடையாது. எதிர்த்தரப்பு எங்கள் மீது குறைகள் சொன்னாலும், ஆனால் அந்த குறைகள் எங்களுக்கு வந்து நிறைகளாக தான் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் மேல் நோக்கி நகரோம். நாங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்தால், நான் எதை மீன் பண்ணி சொல்ல வரேன்னா, இப்போ சங்கத்தமிழன் போன்ற நபர்களை வந்து உங்கள் தலைவரே பேர் குறிப்பிட்டு சில கட்சிக்கு ஒவ்வாத கருத்துக்களை சொல்கிறார் அப்படிங்கிறது. ஸோ அமைப்பாகுதல் அப்படிங்கிறது ஒரு தலைமையில் கீழே ஒன்றிணையிறது, ஒத்த கருத்தோடு பயணிக்கிறது, இந்த மாதிரி பல கருத்துக்கள் இருக்கு இல்லையா? ஸோ 1-2 பேர் அப்படி விலகி நின்னாலும் கூட பொதுவாக பெருவாரியாக வந்து கட்சி அமைப்பாகிறத நோக்கி முன்னேறிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா? திமுகவுக்கு நீங்கள் காட்டுற எதிர்வினையோட அந்த நாகரிகத்தில். இல்லை, அவர் திமுக வந்து தோழமையினரோடு தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அவங்க திமுக தோழர்கள் வந்து எந்த மனநிலையோடு இருக்காங்க எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் தலைவர் வந்து அண்ணன் தளபதியார் இருக்கட்டும், இல்லை அண்ணன் உதயநிதியாக இருக்கட்டும், ஒரு நல்ல நட்பண்பாக இருக்கார். அதேமாரி அண்ணன் உதயநிதியாக இருக்கட்டும், மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அண்ணன் ஸ்டாலினாக இருக்கட்டும், தலைவர் மீது நல்ல பண்பு உள்ளவராக தான் இருக்கிறார். ஆனால் ஏன் வந்து வேறு சில நபர்கள் ஏன் இந்த பிரச்சனை உருவாக்குறேன்னு அது நமக்கு தெரியல. ஆனால் சிறுத்தைகளை வளர்ச்சி பிடிக்கலையாங்கிறது கூட நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் நாங்கள் என்றைக்கும் சிறுத்தைகள் என்றைக்குமே கீழ் நோக்கி நகராது. எங்களுடைய வளர்ச்சியும் சரி, எங்களுடைய அறிவும் சரி, எங்களுடைய அறிவு ஆற்றலும் சரி, எங்களுடைய தலைவருடைய பாதைகளும் சரி, எல்லாமே மேல் நோக்கி தான் நகரும். அதனால் எங்களுக்கு நாங்கள் என்றைக்குமே திரும்பி பார்க்க மாட்டோம். நாங்கள் போராடக்கூடிய தெரிந்த மக்கள். இப்போ இந்த மண்ணுக்கு, அந்த நிற்கிற மண்ணுக்காக நாங்கள் வந்து எதுக்கு நிற்கிறது இந்த மண்ணுக்கே தெரியாது. ஆனால் இந்த மண்ணுடைய உணர்வையும் இந்த மண்ணுடைய வலிமையும் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தது எங்கள் தலைவர் அவர்கள் தான். அதனால் இதை நோக்கி நாங்கள் நகர்றதுனால எங்களுக்கு வந்து மற்றவர்கள் குறை சொல்வதுங்கிறது எங்களுக்கு அது வந்து நாங்கள் நிறைகளாக எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் வந்து நகர்ந்து போகிறோம். நாங்கள் அப்போது முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவரும் முன்னாள் துணை முதலமைச்சரும் உங்களோட ரொம்ப இணக்கமாக இருக்காங்க, உங்களை புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதே அப்போ அவங்க கட்சி கட்டுப்பாட்டை மீறி விமர்சிக்கிறதா தானே நம்ம இதை பொருள் கொள்ள முடியும். இப்போது இதே ஒரு ஒப்பீடுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா, இன்றைய மாண்புமிகு அமைச்சராக இருக்கிற ஆதவ அர்ஜுனா வந்து முன்னாடி உங்கள் கட்சியில் இருந்தார், துணை பொதுச் செயலாளராக இருந்தார்னு நினைக்கிறேன். அப்போது அவர் வந்து கட்சி கட்டுப்பாட்டை மீறி சில கருத்துக்களை பொதுவெளியில் சொல்லும்போது அது பெரிய பேசு பொருளாகுது. அப்போது வந்து ஒரு அழுத்தம் வந்து பொதுவெளியிலேருந்தோ நேரடியாக திமுக தரப்புலேருந்து, அவங்க திமுக தரப்புலேருந்தே பொதுவெளியில் கருத்துக்களை வைக்கிறாங்க. ஏன் இன்னும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் வந்து ஆதவ அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற ஒரு கருத்தை வைக்கிறாங்க. ஒரு அழுத்தம் வந்து தொடர்ந்து சமூக வலைதளங்களில் கொடுக்கப்படுது, பொதுவெளியில் அப்படி பேசப்படுது. ஸோ ஒரு கட்சி கட்டுப்பாட்டை மீறி கட்சியில் உள்ள நபர் அதில் பொறுப்பில் உள்ள நபர் வந்து கருத்து தெரிவிக்கும் போது ஏன் கட்சியை விட்டு நீக்கலை அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இதே திமுக வந்து அழுத்தம் தந்துச்சு. திமுக தரப்புலேருந்து ஆராசாவே பேசினார்னு நினைக்கிறேன். அதே ஆராசா அதே திமுக தலைமையிலிருந்து கட்டுப்பாட்டை மீறி ஒரு கருத்தை வந்து பொதுவெளியில் தெரிவிக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றி. அப்போது ஏன் திமுக வந்து ஆராசா மீது நடவடிக்கை எடுக்கலை? அப்படி ஏன் எடுக்கலைன்னு நீங்கள் ஏன் கேட்கல? அப்போது நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அது திமுக தலைமையோட அனுமதியோடு தான் அந்த கருத்து சொல்லப்படுதா? இல்லை, அது அப்படி எப்படின்னு அது நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்னா, இப்போ எங்களுடைய கருத்துக்களை, எங்களுடைய உணர்வுகளை வந்து எது சரி எது நல்லதுங்கிறது எங்களுடைய தலைவருக்கு தெரியும்.
எங்கள் தலைவர் மனதுக்கு நல்லதுன்னு பட்டுச்சுன்னா அது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அதனுடைய நடவடிக்கை எடுப்பார். இன்னொருத்தர் சொல்லி தான் நான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிலாம் இல்லை. ஏன்னா எங்கள் தலைவருக்கு அது நல்லதுன்னு பட்டிருக்கோம், நடவடிக்கை எடுத்திருப்பார். அது நாங்கள் உள்வாங்கியிருக்கிறோம். அது திமுகவில் சில நான் எதுக்கு இல்லை கேட்குறேன், இல்லை இரண்டாம் கட்ட நபர்கள் எடுக்கிறார் அவருக்கு, இல்லை இல்லை அவர் அழுத்தத்துக்கு உட்படலை. இல்லை இது திமுகவில் இரண்டாம் கட்ட நபர்கள் அவங்க கொடுக்குற பேட்டி வந்து ஏன் எடுக்கலைங்கிறது அந்த திமுக தலைமை யோசிக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஏதாவது குறைகள் சொன்னோம்னா ஆமாம் அது சரியா தவறான்னு பேசி அப்படி ஒரு கருத்து இங்கே விவாதிக்கப்பட மாட்டேங்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னா அப்படி ஒரு கருத்து இங்கே விவாதம் ஆகுது. ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலன்னு கருத்துக்கு அந்த அந்த விவாதத்துக்கோ அழுத்தத்துக்கோ உங்கள் தலைவர் ஆட்படுகிறாரா இல்லையாங்கிறது ரெண்டாம் பட்சம். அவர் எந்த மாதிரி சிந்தித்து செயல்படுறாரு, நடவடிக்கையை அவர் எந்த மாதிரி எடுக்கிறாரு, உங்கள் கட்சியோட புரோட்டோகால் விதிமுறை அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அப்படி ஒரு விவாதம் வந்து பொது வழியில் எழுது இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னா அந்த கட்சியை மீறி கூட்டணி கட்சியை பற்றி யாராவது விமர்சிக்கும் போது ஏன் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கலைன்ற ஒரு விவாதம் வந்து பொது வழியில் எழுது. ஆனால் திமுகவில் அந்த மாதிரி நடக்கும்போது ஏன் அப்படி ஒரு விவாதம் கூட எழுறதில்ல? உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆதிக்கம் அது நிறைந்த மனநிலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்களுக்கு இப்போ தான் நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ தான் எங்கள் இலக்கே நாங்கள் இப்போ தான் தொட்டு இருக்கிறோம். என்ன எங்களுடைய இலக்கு எங்களோட தலைவர் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆக்கி பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்குது. அதனால் இப்போ எங்கள் கட்சிக்குள்ளே இந்த விமர்சனம் நடந்தால் கண்டிப்பாக நாங்கள் எங்கள் தலைவர் உடனே எடுத்துருவார். இப்போ நேரலையோட தலைவர் ஒரு சில இப்போ நபர்கள் வந்து கண்டிச்சே பேசினார். அது எங்கள் கட்சி தோழர்களில் வந்து நாங்கள் இதை எங்கள் தலைவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. மற்ற இயக்க தோழர்களை வந்து குறை சொல்கிறதுக்கான எங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா அந்த கட்சி தலைவரை தான் அது வந்து விவாதம் பண்ணணும். ஏன்னா எங்களுக்கான உரையாடலை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஆனால் அவங்களுக்கான உரையாடல் அவங்களுக்கான ஒரு பணி சுமையை அவங்க சார்ந்த இயக்கங்களில் தான் அது நடைமுறைப்படுத்தணும். நம்ம போய் வெளியில் நம்ம போய் பார்க்க முடியாதுல்ல. நம்ம சரியாக இருந்தால் நம்மளுக்கு ஓகே தானே. நம்ம ஏன் விவாதம் திரும்ப போகணும்? நம்ம விவாதம் நம்ம இருந்தாவே நம்ம சரியாக இயங்கினாவே நம்ம சரியாக நடந்து கொள்ளாவே நமக்கு போதும் தானே. அந்த அடிப்படையில் தான் இதை நாங்கள் பார்த்தோம். அப்படி தான் இதை எடுத்துகிட்டு நினைக்கிறோம் நாங்கள். அதனால் இவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கணும், அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கணும் அப்படி நாங்கள் ஒரு காலத்தில் விசிக்க நினைக்காது. எங்கள் தலைவர் நினைக்க மாட்டோம், தொண்டர்கள் அப்படின்னு நினைக்க மாட்டோம். எங்கள் தலைவருக்கு ஒரு ஆபத்து, எங்கள் தலைவருக்கு ஒரு விமர்சனம், எங்கள் தலைவருக்கு ஒரு இடத்துல கஷ்டங்கிற போது தான் எங்களோட தொண்டர்களுக்கு வந்து என்னென்ன உணர்ச்சி முழுக்க அவர்களோட எழுத்து மூலமோ இல்லை வார்த்தைகள் மூலமோ எப்படின்னாலும் அவங்களுடைய ஆதங்கத்தை அவங்க தெரிவிக்கலாம். ஆனால் மற்றபடி நாங்கள் மற்ற கட்சியில் உள்ள நிர்வாகிகள் வந்து நாங்கள் ஒரு கட்டமைப்பு கொண்டு போகணுன்னு அது நாங்கள் உடன்படலை. எங்கள் தலைவர் எங்கள் தொண்டர் நாங்கள் அப்படியே ஒரே குடும்பம் அப்படி இருக்குன்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஓகே, அப்போ நான் வந்து இறுதியாக ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். எந்த புள்ளியில் நம்ம ஆரம்பித்தோமோ அந்த புள்ளியிலேயே முடிக்கணும்னு நினைக்கிறேன். போராட்ட காலத்தில் விசிகா வந்து தொய்வு ஏற்பட்டிருக்காங்கிற அந்த புள்ளியில் நம்ம ஆரம்பித்தோம். அதை இணைக்கிற மாதிரி முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் வந்து திருப்பதிக்கு தரிசனம் போயிருக்காரு. மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு வந்து மதுரை ஆதீனத்தை சந்தித்த மாதிரி ஒரு புகைப்படம் வருது. அது சமீபத்திய புகைப்படமா இல்லை முந்தைய புகைப்படமான்னு தெரியல. இருந்தாலும் வந்து இது பெரிய அளவில் விமர்சனத்துக்குள்ளாகிட்டு இருக்கு. இதுவும் நம்ம அந்த போராட்டத்தில் ஏற்பட்ட தொய்வோடு தொடர்பு படுத்தி பார்க்கணுமா? இது என்ன? இந்துக்கள் தான், நான் இந்துக்கள் தான், தலைவர் இந்துக்கள் தான். பெரும்பான்மை கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து இப்போ 90 கூட கிடையாது, கிட்டத்தட்ட வந்து ஏன்னா இஸ்லாமியர்கள் பாதி பேர் வந்துட்டாங்க. அதனால் நாங்கள் 90 பெரும்பான்மை எடுத்துக்க முடியாது. ஏன்னா நாங்கள் ஒரு 50% நாங்கள் வந்து இஸ்லாமியர் எப்படி சொல்கிறது, நான் சார்ந்திருக்கிற சமுதாயம் வந்து இந்துக்களாக இருந்தால் கூட ஒரு 40% கிட்டத்தட்ட வந்து இஸ்லாமியர்கள் வந்து இருக்கிறாங்க. அப்போ ஒரு 10% வந்து இடைப்பட்ட சாதிகள் வந்து ஒரு ஆதரவு எங்கள்கிட்ட இருக்குது. ரெட்டியாக இருக்கலாம், கோனா இருக்கலாம், சித்தியாக இருக்கலாம், பிராமணர் இருக்கலாம். வந்து கட்சிக்கான ஆதரவு சொல்கிறீங்களா, எப்படி சொல்கிறீங்க? இல்லை, 40% வந்து கட்சிக்கான ஆதரவோடு வச்சுக்கலாம். மீதி வந்து 50% வந்து நான் சார்ந்திருக்கக்கூடிய இருக்கலாம். மீதி 10% வந்து இன்னும் இடைப்பட்ட சாதிகள் இருக்காங்களே. இப்போ ரெட்டியார், கோனார், செட்டியார், முதலியார், வன்னியர், இல்லை இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ நம்ம கொள்கையில் வந்து மாறுபட்டாலும் அவங்களுடைய உணர்வு நம்ம வந்து மதிக்க கற்றுக்கணும். அப்போ எங்கள் தலைவர் நேற்று போனார். ஆனால் அவர் நெற்றியில் ஏதாவது ஒரு திருநூறு இருந்துச்சா, இல்லை ஒரு குங்குமம் இருந்துச்சா, ஏதாவது சிலை வழிபடுற மாரி ஒரு சிலை ஏதோ ஒரு ஃபோட்டோ இருந்துச்சா? எதுவுமே இல்லை. அந்த உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் விருப்பத்துக்கு ஏற்ப அவர் கூப்பிட கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் எம்பியாக இருக்கார். எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக ஒரே நண்பராக இருக்கிறாங்க. சரி, வாங்கும் போது கிட்டத்தட்ட போயிருக்கிறோம். ஏன்னா நாங்கள் ஆந்திராவில் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ரொம்ப வலிமையாக இருக்கிறோம். எப்படி தமிழ்நாட்டில் வந்து எப்படி இருக்கிறோமோ அந்தல ஒரு 50% நாங்கள் ஆந்திராவில் இருக்கிறோம். போன சட்டமன்ற தேர்தல் கூட கிட்டத்தட்ட வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சு நாங்கள் வந்து
ஒரு 3 தொகுதி ஏதோ போட்டிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் தோல்வி விட்டு போனோம். அப்போ அந்தளவு நாங்கள் ரொம்ப வலிமை அந்த அடிப்படையில் வந்து அவங்க ஒரு அந்த குழுவோடு சேர்ந்து தான் போனார ஒழிய மற்றபடி எதுவுமே இல்லை. இதே குற்றச்சாட்டு தான் எங்களுக்கு வந்து இளைஞர்கள் வச்சாங்க. நிலைக்குழுவோட அழைப்பின் பேரில் போயிட்டு வந்திருக்காங்க. ஆமாம், அதுதான் ஒழிய ஒரு சாமி தரிசனம் பண்ணணும்னு அவருக்கு விருப்பமே கிடையாது. அப்படிலாம் பார்த்தா இங்கே பெருமாள் கோயில் டீனரில் இல்லாமல் இருக்கா? நிலையில் அவரும் விளக்கம் கொடுத்துருந்தாரு. இருந்தாலும் நான் கேட்குறேன். ஆமாம், இந்த குற்றச்சாட்டு தான் வந்து நாடாளுமன்ற தேர்தல் இலங்கையில் வந்து இந்த போர் நடந்த போல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது யாருமே சொல்ல வந்துட்டாங்க. இதை நான் கொஞ்சம் சொன்னால் சரியாக இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா உலகம் முழுக்க பெரிய வேடிக்கை, கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர் இறுதிக்கட்ட போரில் மாட்டிட்டாங்க. என்ன நடக்குது எது நடக்குன்னு தெரியல. அப்போ வந்து ஏதாவது அங்கே என்ன செய்யுதுன்னு யாருக்கும் தெரியல. அந்த இராணுவம் என்ன வெளியிடுதோ அதுதான் நம்ம கவனிக்க முடியும். எந்த தொடர்பும் ஈழ மக்கள்கிட்டையும் சரி, இல்லை வேற ஈழ தொடர்புடைய வேறு அமைப்புகள் இருந்தாலும் சரி, யாருமே தொடர்பு கொள்ள முடியாது. அப்போ இப்படி ஒரு குழு அமைச்சு என்ன தான் நடக்குதுன்னு அவர் ஒரு தலைவர் நாடாளுமன்றத்தில் ரொம்ப தன்னுடைய வலிமை ஃபுல்லாக முழுக்க காட்டுறாரு. அவரை வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க. ரொம்ப ஒரு கலைஞர் அவர்களும் பெரிய உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அப்போ வந்து ஒரு நிலைக்குழு போகுது. அப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை அண்ணா போனால் நல்லா இருக்குமாண்ணே, அது எப்படி நீ பாருங்கண்ணே அப்படின்னா. அப்போ தலைவர் என்ன சொன்னார்னா, இல்லை போகணும், அங்கே போய் அந்த மக்கள் என்னதான் இருக்குன்னாச்சும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு ஆதரவான ஒரு ஆள் அங்கே அண்ணன் குரல் கொடுத்தாரு, அந்த அண்ணன் வந்திருக்காரு. அப்போ இந்த சப்ஜெக்ட் இங்கே என்ன தெரிஞ்சாச்சு அவர் வெளியுலகத்துக்கு கொண்டு வருவார். அந்த கான்செப்டில் தான் வந்து தலைவர் வந்து அந்த அந்த ராஜபக்ஷ சந்திப்பு அந்த நிகழ்வு நடந்தது இல்லையா, இங்கேருந்து போகணும் போய் வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. ஆனால் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வை கொண்டுட்டு வரணும், அங்கே இருக்கு தெரியணும், அதை வந்து வெளியுலகத்துக்கு கொண்டுட்டு வரணும். ஏன்னா தலைவர் ரொம்ப துடிச்சு போயிட்டார். ஏன்னா இறுதி போர் தலைவர் வந்து அந்த மக்கள் மீது அந்த மண் மீது ஈழத்துக்கு போனதும் ராஜபக்சேவை சந்திச்சதும் நாடாளுமன்ற விவகாரங்களோட அந்த குழுவோட சேர்ந்து. ஆமா, அப்போ வந்து அது போலதான் இதுவுங்கிறீங்க. ஆமா, அதேதான் இதுவும். அப்போ அங்கே தனிப்பட்ட முறையில் தலைவர் போக முடியாது, வேற எந்த தலைவரும் போக முடியாது. அப்போ இந்திய அரசு சார்ந்து அங்கே போய் பார்க்க முடியும். அப்போ போய் தான் அதை பார்த்தாரு. அது போய் தான் ஒருத்தர் 10 பேர் வராங்க, கை கொடுக்க மாட்டோம், கை கொடுக்க முடியுமா? அது வந்து ஒரு அரசியல் நாகரிகம், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கை கொடுத்துட்டு அழகாக வந்தார். ஆனால் அங்கே போன பிறகு தான் ஓரளவுக்கு வந்து தலைவர் வந்து இது வந்து இப்படிலாம் இருக்குங்கன்னு சொல்லி அது தலைவர் முறையிட்டார். அதே மாதிரி இந்திய அரசுட்டு வந்து அது முறையிட்டார். அதே அடிப்படையில் தான் இப்பயும் வந்து ஒரு பாதுகாப்புத்துறை சார்ந்த வந்து அவங்க காஷ்மீரில் தொடங்கி அவங்க வந்து சென்னை வரையும் வந்து ஒரு 3 இடத்துல வந்து ஒரு ஆய்வு செஞ்சு அவங்க அந்த கூட்டங்கள் போட்டு அதன் பிறகு நிறைவாக வாங்க கோயில் போஞ்சுட்டு அவங்க அந்த அந்த அன்பின் அழைப்பில் பேரில் உள்ளே போயிட்டு சாமி கூட போட்டு சால் மட்டும் முதல்ல வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு அந்த சிலைகள் வேடிக்கை கூட பார்த்துட்டு அப்படியே எட்டக்கா வந்துட்டு. அவருக்கு சாமி மீதெல்லாம் நம்பிக்கை கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நிறைய கோயில் நம்பிக்கை இருந்தால் தான் கோயிலுக்கு போகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. கோவில் மக்களோட சொத்து தானே அது. இல்லை மக்கள் சொத்து இல்லை, ஆனால் மக்கள் தான் அவருக்கு வந்து எல்லாமே. அதனால் வந்து அவர் சாமி மீது எப்பயுமே அன்பு வைக்க மாட்டார். மக்கள் மீதும் தொண்டர்கள் மீதும் நிர்வாகிகள் மீது தான் தலைவர் நிறைய அன்பு வச்சிருப்பார். அதனால் இது எல்லாமே தலைவர் மீது ஏதாவது ஒரு களை புட்டிகிட்டே இருக்கணும். ஏதாவது ஏன்னா இன்னைக்கு ட்ரெண்டிங் நம்ம தான். என்ன அரசியல் இன்னைக்கு ஒரு தமிழ்நாடு அரசு இயங்குதுன்னா அதுக்கு வந்து விசிக்காக செய்தி வருமா அப்படின்னு எதிர்பார்த்த இடத்துல ஆமா செய்தி வருமான்ற இடத்துல ஆமா இன்னைக்கு ட்ரெண்டிங் ஒரு பேப்பர் வந்து கட்டிங் போகிறது தான் வருமாங்கிறது சும்மா இவ்வளோதான் வைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த பக்கத்து வைக்கணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. முன்ன பத்திரிகையில் ஏதோ ஒரு பக்கத்தில் வைங்க நாங்கள் கேட்டோம், இன்னைக்கு விசிகாவோட செய்தி இல்லாமல் முதல் அந்த இதை வைக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு என்னன்னா மக்களுடைய பிரச்சனை எடுத்து நாங்கள் வந்து போராட்டம் பண்ணோம், வெற்றி பெற்றோம். அதன் அடிப்படையில் தான் நீங்கள் இந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அதனால் வந்து இந்த குற்றச்சாட்டு விமர்சனங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு தெரியும், தொண்டர்களுக்கு தெரியும். இது எல்லாமே நாங்கள் கடந்து தான் வருவோம். இது எல்லாமே வந்து சாதிய வாதிகளும் மதவாதிகளும் கலப்பக்கூடிய இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு தீங்காக தான் நான் இதை பார்க்குறேன். நான் இதை சரிங்க தோழர், இவ்வளோ நேரம் பொறுமையாக எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவாக விளக்கம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி தோழர். மீண்டும் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி தோழர்.